Hi, welcome back. Yes, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறது வந்து கிரிப்டோ மார்க்கெட் தான். நம்ம சாஃப்ட்வேர் கிரிப்டோவில் எப்படி சப்போர்ட் பண்ற அதுக்கு BTC USD Ethereum ரெண்டு சார்ட்லயும் சாஃப்ட்வேர் கண்டினியூஷனா 3 டேஸ் ஆப் ஆயிட்டு இருந்தா போட்டுருக்காரு. நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கேன். ஸ்ட்ராங் பை தான். இதுக்கு முன்னாடி பை இருந்தா ஆனா 3 டேஸா ஸ்ட்ராங் பை தான். நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆயதுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. இன்னைக்கு பார்த்துட்டாலும் இன்னைக்கு மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா 21 ஆகஸ்ட் தான். இன்னைக்கு பிட்காயின் நம்ம சாஃப்ட்வேர் கிரிப்டோயில் ஃபர்ஸ்ட் எத்தீரியம் காட்ட போகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிட்காயினில் பார்த்துட்டா லாஸ்ட் பைசிக்கிள் கொடுத்த 19க்கு தான் 19க்கு 30 தான் ஆக்குரசி. 30 15 ரெண்டுமே வைக்கலாம். கிரிப்டோ மார்க்கெட்டில் 15ம் ஓகே தான். ஆனால் ஃபாரெக்ஸில் கோல்டில் ரெண்டிலும் 30 மினிட்ஸ் தான் ஆக்குரசி. கிரிப்டோயில் 15 போதும். 5 ஸ்கேல்பிங் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எத்தீரியம் காட்டலாம். எத்தீரியத்தில் பார்த்துட்டா அது லாஸ்ட்டு நமக்கு பைசிக்கிள் கொடுத்தது 18க்கு தான். சிக்னல் க்ரீன் கலர் பரவ அந்த டைம் தான் மேலே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரெட் கலர் டவுன் ஆகும், அதுதான் செல் இண்டிகேஷன். க்ரீன் கலர் பை தான். இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபார்ம் ஆகணும். இப்போ சிக்னல் வந்துட்டா கேண்டில் கலரை கீழே பார் கன்ஃபர்மேஷன் பார் ரெண்டுமே சேம் ஈக்குவலாக க்ரீன் வந்துட்டா தான் எடுக்க முடியும். இது லாஸ்ட்டு சிக்னல் கொடுத்த டைமில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே நல்லா பிரேக் அவுட் போயிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 2 டே அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ 3 டேஸாக கண்டினியூஷன் ரெசிஸ்டன்ட் கட் பண்ணி மார்க்கெட்டு மேலே தான் போட்டிருக்காரு. கீழே க்ரீன் இருந்தால் மார்க்கெட்டு பை தான். இப்போ இந்த கேண்டில் கலர் க்ரீன் தான் பை தான். ஆனால் புல் பேக்கில் வேணும் அந்த மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணி நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ அதை டார்கெட் 3 ஹிட் ஆயதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போயிட்டால் ரீஎன்ட்ரி கொடுக்கும். ரீஎன்ட்ரி பார்த்துட்டு உங்களுக்கு ரீஎன்ட்ரியில் எடுக்கலாம். புல் பேக்கில் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டாலும் என்ட்ரி எடுக்கலாம். இது சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸிட் லெவலில் கலர் சேஞ்ச் வரும்போது எக்ஸிட் பண்ணலாம். கீழே க்ரீன் மார்க்கெட்டு க்ரீன் இருந்தால் மார்க்கெட்டு பை தான். ரிவர்ஸ் போகும்போது கலர் சேஞ்சை கொடுக்கும். அதே மாதிரி புல் பேக்கில் எக்ஸிட் பண்ணலாம். புல் பேக் வேணும் தான் எக்ஸிட் பண்ணி நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை கீழே பார்க்கில் சேஞ்ச் ஆகிற வெயிட் பண்ணலாம். அது உங்களுக்கு 3 டார்கெட்ஸ் கண்டினியூஷன் பை சைடு இருந்தால் அந்த தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இது எதிரத்தில் பார்த்துக்கிட்டா கண்டினியூஷனாக 3 டேஸாக மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பை தான் போட்டிருக்காரு. சேம் பிட்காயின் தான். பிட்காயின் லாஸ்ட்டு கொடுத்த 19க்கு தான் 19க்கு அப்ராக்சிமேட் 6:30 கொடுத்தது. இப்போ அது மார்க்கெட்டு தைரியமாக நல்லா மேலே போயிட்டு இருந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்தது. இன்றைக்கி பார்த்துட்டாலும் மார்னிங்கில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் போயிட்டு மார்க்கெட் நல்லா மேலே ஏறி போச்சு. சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைடுவேஸு கலர் சேஞ்ச் வந்துட்டா சைடுவேஸு. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் பார் பார்த்துட்டு கேண்டில் கலர் ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. இதுக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ண 2009 தான். நெக்ஸ்ட் கம்மிங் வெர்ஷன் 9th வெர்ஷன் ட்ரையல் ரன்னிங்கில் தான். இப்போ எப்படி ஒர்க் பண்ணுவோன்னு உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்காரு.